மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஹாய் சொல்றா, இதுக்கு சொன்னேன் பங்கு நியூஸ் பேப்பர் பத்தியா? அது ஜிடிஏவோ சானிடைசோ ஏதோ சொல்லியிருந்தாங்க. என்ன செம காமெடிடா. அது ஜிஎஸ்டி அளவு போயிரு சாரா மாத்திட்டானுங்களா? சொல்லவே இல்லை. சொல்ல போயிரு பங்கு அதான்டா நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல எங்க பார்த்தாலும் இந்த ஃபார்மஸ் பிரச்சனை தான் போட்டிருக்காங்க. மீத்தேன் வாயு, விவசாயிகளை செத்துட்டு இருக்காங்கடா. நம்ம ஏதாச்சும் பண்ணுண்டா. இப்போ எதுக்குடா அவரை சொன்னேன்? சீக்கிரம் சொல்றா, வேலை இருக்கு. டேய் உஷோக்கார், அந்த உலகத்துக்கு அவன் சொல்ல வரான்டா. சொல்றா. டேய் சீக்கிரம் சொல்றா, வேலை இருக்கு. மச்சி அதான்டா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணலாம்டா. படத்துக்கு போலாமாடா? வாடா கண்டிப்பா போலாம் சார். வா, உடனே 6 வயசு வா போலாம். ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா. டேய் வேற வேலை இருக்குடா எங்களுக்கு. டேய் சரியா? சின்ன பசங்க நம்ம என்னடா பண்ண முடியும்? ஏய், நான் புரியல, சொல்றது கேளுடா. படத்துக்கு போறேன். டேய் சொல்றா, உன் ப்ராப்ளம் தான் என்ன? விட்றா, நான் பாத்துக்கிறேன். சரி சீனை போடாதா, சொல்றா உனக்கு ஒரு சான்ஸ். அதான்டா சோஷியல் மீடியா வச்சு இந்த பேச்சு ஃபேமஸ் ஆக்கலாம்டா. ஓகேடா, ஒன்று பண்ணலாம். குரூப்ல போடலாம். எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகே ஓகேடா. பார்க்கலாம், பண்ணு. மச்சான் குரூப்ல போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க என்ன ரெஸ்பான்ஸ். பார்க்கலாம். half an hour gone. Anyone? சோஷியல் மெசேஜ் போட்டோம்ல, ஒரு ரிப்ளை வரல. இப்போ பாரு. பாத்தீங்களா, குரூப்ல போடுறதுனால ஃபேஸ்புக் இன்ஸ்டால வேணா லைவ் போட்டு பார்க்கலாம். என்ன சொல்ற? ஹலோ. சொல்லு சூர்யா. ஆமாம், நம்ம எஃபியில் லைவ் போட்டுடல. அதுக்கு அவ்வளோ ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சோஷியல் மெசேஜ்க்கெலாம் எங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குது? சரி, இப்போ எங்கே இருக்க? ஓ, அவசரமாக சென்னை போறியா? சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் இம்பார்ட்டண்டானு கால் பண்ணுறேன். ஓகேவா? பைடா. ஹே ப்ரோ, நீங்கள் தான் சுந்தரா? சொல்லுங்க ப்ரோ, உங்கள் வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். நானும் எதாவது ஹெல்ப் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க ப்ரோ. அட்ரஸ் ப்ரோ? நம்பர் 29 பிஎஸ்ஐ குவார்ட்டர்ஸ், பிஎன் புதுர். ஓகே ப்ரோ, 5 மினிட்ஸில் வரேன் ப்ரோ. ஜி, நான் தான் ராகுல். உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஓ, நீங்கள் தானே அது? ஓகே ஜி, ஓகே ஜி, தேங்க்ஸ். எனக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நானும் எதாவது ஹெல்ப் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஜி. ஓகே ஜி, பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் சோஷியல் மீடியாவிலலாம் போட்டிருக்கேன். ஏதாச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஜி. ஹலோ. சுந்தர் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். ஆமாம் சார், இந்த வீடியோ போட்டது நாங்கள். ஓகே சார், நான் இன்னும் 15 மினிட்ஸில் வந்துருக்கேன். ஜி, நாங்கள் வீடியோ போட்டுடலாம். அதை பார்த்துட்டு யாரும் கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். போங்க ஜி.
கம்பெனிலேருந்து கால் வந்துருந்துச்சு. ஓ நீங்கள் தான் நிறைய ஒரு விஷயம் போயிட்டு சார் நீங்கள் சொன்ன அந்த 2 பேர் வந்திருக்காங்க சார். ஓகே நான் சொல்கிறேன். ஓகே சார். சார் உங்களை வர சொல்லிட்டாரு. மொபைலை மட்டும் சைன் பண்ணுவோம். மே கமிங் சார். கெட் இட். சார் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துருந்துச்சு, அதான் வந்திருக்கோம். நீங்கள் தான் அந்த வீடியோ போட்டதா FB-ல? ஆமாம் சார். எதுக்கு போட்டீங்க? சார் இப்போ கரண்ட் அதான் சார் போயிட்டுருக்கு, அதான் சார் ஹெல்ப் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்டெப் மாதிரி பண்ணுங்க சார். சார் ஃபார்மர்ஸில் இறந்துட்டு இருக்காங்க, மீத்தேன் ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு, ஆனால் அது யாருமே கண்டுக்கிறது இல்லை சார். அதான் எங்களால் முடிஞ்சால் ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் சார். இது கொஞ்சம் உங்களுக்கு அதான் தம்பி, ட்ரெண்டிங் பேஜில் இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் போட்டாலே அவங்களுக்கு ரீச் இருக்காது. இதே ஒரு ட்ரோல் பிக்கோ ஏதோ ஒரு ஆக்டர்ஸ் பிக் போட்டால் தான் அவங்களுக்கு ரீச் இருக்கும். அதுதான் உங்கள் தமிழ்நாடு. சார் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஜல்லிக்கட்டுக்கு வந்து காரணமே சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில்னா ஜல்லிக்கட்டே இல்லை. அதான் தம்பி, இந்த பிரச்சனையை அப்படியே ட்ராப் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. வளர விட்டுறாதீங்க. சார் இப்படி பேசுறதுனால உங்களுக்கு தான் ஆபத்து இருக்கு சார். வாட் சார்? சார் இல்லை சார், நான் கிளம்பிடுறேன் சார். சாரி சார், சாரி சார். சின்ன பசங்கன்னு பார்த்தா ரவி சாரி சார். சார் சாரி சார், சாரி. டேக் தம் பேச கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க. தம்பி உங்கள் வழி எனக்கு புரியுதுப்பா. அவங்க தமிழர்களை பற்றி தப்பாக பேசுனது எனக்கு தெரியுது. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நானும் தமிழன் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறது? நான் அவங்கள நம்பி தான் இருக்கேன். என்னால் எதுவும் பண்ண முடியாது. இல்லை சுந்தர், நம்மளே தப்பு இருக்கு. அந்த கார்பரேட் கம்பெனி சொன்னது உண்மைதான். இதே நம்ம ஒரு ட்ரோல் பிக்கோ இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் பிக்கோ போட்டிருந்தா நம்மளுக்கு லைக் வந்திருக்கும். நம்ம சோஷியல் மெசேஜ் பேஸ் பண்ணி பிக் போட்டதுனால தான் நம்மளுக்கு லைக் வரல. கரெக்டு தான்டா. என்ன பண்ணுறது, நானும் சுரேவ் எவ்வளோ ட்ரை பண்ணோம் மக்களுக்கு இதை புரிய வைக்கணுன்ட்டு. ஜல்லிக்கட்டுக்கு வந்த மாதிரி இதுக்கு வருவாங்கன்னு எவ்வளோ எதிர்பார்த்தோம். இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஹீரோயின் பிக் போட்டோம், அதுக்கு ஏகப்பட்ட ரிப்ளை வந்துச்சு. ஆனால் ஒரு சோஷியல் மெசேஜ் போட்டு ரிப்ளை வரல. சின்ன சப்போர்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ பண்ணியும் தமிழ்நாடு அலைஞ்சிரும் போல. ஹலோ தம்பி, நான் கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து ரவி பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கள் சார். நேற்று உங்களுக்கு நடந்த கொடுமையை பற்றி நான் யோசிச்சு பார்த்தேன். என்னால் வேணால் ஒரு சின்ன உதவி பண்ண முடியும். நான் வேணால் உங்களை அடித்து ஃபுட்டேஜ் வேணால் எடுத்து தரேன். அது நீங்கள் சோஷியல் மீடியாவில் வச்சு ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, நான் அடுத்து எங்கே வரணும் எப்போ வரணுங்கிறத உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சுந்தர், வீடியோ கிடச்சிருச்சு. இப்போ நான் சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வருவாங்க. நண்பா, என்ன இப்படி சடசர வந்து ரிப்ளை இறங்குது? ஜெயிச்சிட்டா நண்பா, போடு. இந்த விஷயத்தை ஃபஸ்ட் ரவி சார் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். கரெக்ட் நண்பா. ஹலோ ரவி சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். நீங்கள் கொடுத்த வீடியோ சோஷியல் மீடியாவில் போட்டால் செம்ம ரெஸ்பான்ஸ் சார். கண்டிப்பாக ப்ரொடெஸ்ட் நடக்கும் சார். சூப்பர்ப்பா. தமிழர்களுக்கு தானே போகிறீங்க, தமிழ்னா போங்க. கண்டிப்பாக சார். ஓகேப்பா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிசைய முறுக்கை மிசைய முறுக்கை